கடந்த காலங்கள்ல இந்த காம உணர்ச்சிய அடக்குறது ரொம்ப பெரிய பாடுபட்டாங்க. அவங்க நெறைய பரிசோதனைலாம் பண்ணாங்க. முனிவரா காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. காமத்த அடக்க முடியும், பிரம்மச்சரியம் அப்படி இப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாமியார்கள பார்த்தா வியந்து பார்ப்பாங்க. எப்படி பிரம்மச்சாரிகள பார்த்தா வியந்து பார்ப்பாங்க. எப்படி இவங்களால திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பா பார்ப்பாங்க. கடந்த காலங்கள்ல. அப்போ நெறைய முயற்சி எடுத்தாங்க. பிரம்மச்சரியம், அப்புறம் தியானம், தவம் இப்படி நெறைய முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. நெறைய பரிசோதனைகள். காமத்தை எப்படி அடக்குவது? அதில் ஒரு வழியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெண்கள அடிச்சு அடக்குனாங்க. ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் எல்லா கணவனும் மனைவியை அடிப்பாங்க. சாயந்தரம் ஆனால் வீட்டில் ஒரு அடி உத தான் நடக்கும். இந்தியாவில் உலகம் முழுக்க கூட இது நடக்கும். பெண்கள் அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க ஆண்கள்கிட்ட. இது எதுக்காக இதுன்னா, காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக. ஏன்னா பெண்களை அடிமைப்படுத்தி அடக்கிவிட்டால் காமத்தை கட்டுப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. காமத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? ஏன்னா எவ்வளோ தான் பெண்ணை அடிமைப்படுத்தினாலும் காமம் தலை தூக்கும்போது பெண்ணை நோக்கி போக வேண்டியிருக்கு. பெண்களிடம் பணிவடைய வேண்டியிருக்கு. பெண்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ என்ன தான் அடித்து உதைச்சாலும் நாளைக்கு உனக்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால் உடலுறவு என்று வரும்பொழுது நீ என்னை தேடி தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அது தங்களுடைய ஒரு வலிமையாக பார்க்குறாரு. அது ஆண்களுக்கு தன்னை பெண்களை விட வலிமையானவனாக காட்டிக்கொள்ள துடிக்கிற ஆண்களுக்கு இந்த காமம் என்பது மிகப்பெரிய தடையாக, பெண்ணை நோக்கி இழுக்கிற பெண்களிடம் ஒரு சரணடைகிற ஒரு ஒரு பிரச்சனையாக இந்த காமத்தை பார்த்தாங்க. அப்படின்னா அப்போ இந்த காமத்தை எப்படி அடக்கிறது? ஏன்னா பெண்களை எவ்வளோ தான் அடக்குனாலும் பெண்களை அடக்க முடியல. பெண்களிடம் அடங்கி போக செய்கிற அந்த காமத்தை என்ன செய்வது? எவ்வளோ தான் பெண்களை அடித்து அடிமைப்படுத்தினாலும் பெண்களை நோக்கி இழுக்கிற, பெண்களிடம் அடங்கி போகிற அந்த காமத்தை என்ன செய்வது? அப்படின்னா அப்போ காமத்தை அடக்கணும்னா பெண்களை அடித்தா அந்த காமத்தை அடக்கிடலாம். பெண்களை அடித்து அடிமைப்படுத்திட்டா அதன் மூலம் இந்த காமத்தை அடக்கிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. எதுக்காக அவன் அடிக்கிறான்? என்றைக்கும் கூட ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க? அல்லது கடந்த காலங்கள்லேயும் கூட பெண்களை ஏன் அவ்வளோ அடித்து அடிமைப்படுத்துனாங்க அப்படின்னா, அதன் மூலம் காமத்தை அடக்கிவிடலாம். பெண்களை அடக்கிவிட்டால் காமத்தை அடக்கிவிடலாம். ஏன்னா பெண்களை ஒரு காமத்தின் வடிவமாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் இப்போ காமத்தை அடக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறாங்க. முனிவர்கள் காட்டுக்கு ஓடுறாங்க. பாதிரியார்கள் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி காட்டுறேன், உணர்ச்சிகளை அடக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சியும் பண்ணும்போது இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களும் அவங்களும் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பாதிரியார்கள், முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்னியாஸ்திரிகள்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் அந்த காமத்தை எப்படி அடக்குகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தங்களை வியப்பிற்குரியவர்களாக மாற்றி காட்ட முயற்சி செய்தார்கள். அதே முயற்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது அந்த காலத்தில் காமத்தை அடக்குவது வியப்பிற்குரிய ஒரு செயலாக, சாதனையாக பார்க்கப்பட்டது. காமம் என்பது ஒரு தாழ்வான விஷயமாக பார்க்கப்படும், இழிவான விஷயமாக பார்க்கப்படும். உடலுறவு கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசை உயர்வாக பார்க்கப்படவில்லை. அப்போ இந்த உடலுறவு கொள்ளாமல் ஒருத்தரால் இருக்க முடியும் என நிரூபிக்கிற ஒரு முயற்சி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப உயர்வாகவும் வியப்பாகவும் பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் கூட அந்த உடலுறவு கொள்ளாமல் இருப்பதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் உடலுறவு வச்சுக்கிட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. உடலுறவு வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப பெரிய இன்பம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டெல்லாம் அவங்க பண்ணலை. வேறு வழி இல்லாமல் வேறு அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியல, அதனால் உடலுறவு வச்சுக்கிட்டாங்க. காமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள். அப்போ நிறைய பேர் அதான் முனிவராக போனாங்க, பாதிரியாராக போனாங்க, கன்னியாஸ்திரியாக போனாங்க. அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு உடலுறவு வச்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க, இந்த காமத்தை அடக்கணும்னா பெண்களை அடித்து அவமானப்படுத்திட்டு அடக்கிட்டாக்கா அந்த காமத்தை அடைக்கிடலாம் அப்படிங்கிறக்காக வீட்டுக்கு வீடு என்ன பண்ணாங்க, பெண்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்கள் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்களை அச்சுறுத்துற காமம் தான் அச்சுறுத்து. காமம் பெண்கள் வடிவில் ஆண்களை அச்சுறுத்தியது. அதனால் பெண்களை அடக்கி அடிமைப்படுத்தி விட்டால் அந்த காமத்தை அடக்கி விடலாம் என்கிற அந்த எண்ணம் பெண்களை போட்டு அடிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக, அடிமைப்படுத்துவதற்கு
அது ஒரு காரணமாக இருந்தது. காமத்தை அதாவது பெண்களை அடித்து அவன் அடிமைப்படுத்தி விட்டால் அந்த காமத்தை அடிமையாக்கி விடலாம். காமம் நமக்குள் வந்து நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடும், நமக்குள் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, உணர்ச்சிகளை நம்ம அடக்கக்கூடாது. அதுக்கு அடங்கி போகணும். அப்போ தான் அது அடங்கும். உணர்ச்சிகளை அடக்கணும் அப்படின்னா, பசி அடக்கணும்னா சாப்பிட்ணும், தாகத்தை அடக்கணும்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா தாகம் அடங்கிடும். தண்ணி குடிக்காமலே என் தாகத்தை நான் அடக்கிடுவேன்னு அதுமாதிரி உடலுறவு வச்சிக்காமலே நான் வந்து காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தலான்னு முயற்சி பண்ணுறது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது. அது மாதிரி சாப்பிட்டா பசி அடங்கும். அது மாதிரி உடலுறவு வச்சுக்கிட்டா தான் அந்த உடலுறவு கொள்கிற உணர்ச்சி அப்போதைக்கு அடங்கும். அப்புறம் மறுநாள் கிளம்பும். அந்த உணர்ச்சிகள் கிளம்பிக்கிட்டே இருக்கும். நாம் அதுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அப்போதைக்கு அது அடங்கும். அப்போதைக்கு தான் அடங்கும். அது நிரந்தரமாக அடைக்கிடலாம். அது செத்தா அது அடங்கிடும். நிரந்தரமாக அடங்கிடும். செத்து போயிட்டதுக்கப்புறம் அது அடங்கிடும். செத்து போனவங்கக்கிட்ட அது அடங்கும். அதனால் வந்து உணர்ச்சிகளை அடக்கணும் அப்படின்னா அனுபவிச்சா தான் அது அடங்கும். ஆசை அடக்கணும், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையை அடக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆசையை அடக்கணுமா, அதை அனுபவிச்சிரு. அப்போ தான் அது அடங்கும். அனுபவிக்காமல் நான் ஆசை அடக்கிறது, தண்ணி குடிக்காமல் தாகத்தை அடக்குவது, சாப்பிடாமல் பசி அடக்குவது, உடலுறவு வைத்து கொள்ளாமல் காமத்தை அடக்குவது, இதெல்லாம் தவறான புரிதல். உணர்ச்சிகளை ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்க. உணர்ச்சிகள் வந்து சாதாரணமானது கிடையாது. ஆசைகள் என்பது சாதாரணமானது கிடையாது. அனுபவித்தா மட்டும்தான் அது அடங்கும். அதுக்குரிய மதிப்பு கொடுக்கணும். ஆசைகளுக்கு நீ அடங்கு. முதல்ல ஆசை அடக்கணும்னு நினைக்கிறல்ல, அது தப்பு. காமத்தை அடக்காத. காமத்துக்கு அடங்கி விடு, அதை ஏற்றுக்கொண்டு விடு, அதனுள் சரணடைந்து விடு. காமத்திடம் சரணடைந்து, பசியிடம் நீ சரணடைந்து விடு, தாகத்திடம் நீ மண்டியிட்டு விடு. அதனால் அதை அடக்கணும்னு நினைக்காத. அதுதான் வந்து இப்போதைக்கு இந்த மனுஷங்களுக்கு ஏற்பட்டுருக்கிற சரியான புரிதல். அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் வந்து ஏன் இன்றைக்கி பெண்களை அடிக்கிறது இல்லைன்னா, காமத்தை ஏற்றுக்கொள்ள பழகியிருக்கார்கள். அதுதான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி. காமத்தை இப்போது கொண்டாடுகிறார்கள். கடந்த காலங்களில் 50 வருஷத்துக்கு முன்னாடி காமத்தை அடக்க பார்த்தாங்க, அதை அழிக்க பார்த்தாங்க, அதை ஒடுக்க பார்த்தாங்க. இன்றைக்கி காமத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காமத்தை இழிவாக பார்த்தாங்க. உடலுறவு வைத்து கொள்ளாமல் துறவிகளாக, முனிவராக, பாதிரியாராக, கன்னியாஸ்திரியாக வாழ்கிறவர்களை பார்த்தால் வியப்பு அடைவார்கள். ரொம்ப அவங்கள பார்த்தா வணங்குவாங்க. இன்றைக்கி அவங்கள பார்த்து யாரும் அந்த மாதிரி பரிதாபப்பட வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பாதிரியாரை பார்த்தோ அல்லது ஒரு சாமியார்கள் முற்றுந்துறைந்த ஒரு முனிவரை பார்த்தோ, துறவியை பார்த்தோ, ஒரு பிரம்மச்சாரியாவை பார்த்தோ மக்கள் இன்றைக்கி பரிதாபப்படுறாங்க. ஐயோ பாவம், அப்படி வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பரிதாபப்படுறாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய புரிதல் அறிவுபூர்வமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு காமத்தை கொண்டாடுகிறார்கள். அதனால் பெண்களுக்கு அதனால தான் வந்து மரியாதை அதிகமாகிட்டே போகுது. காமத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகிறார்கள்ல. அதான் உணர்ச்சிகளுக்கு நம்ம அடங்கணும். காமத்திடம் நாம் அடங்க வேண்டும். அப்போதும் பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கணும்.